இந்த உலகத்தில் முதலில் படைக்கப்பட்டது பிரம்மா. அந்த முதலில் படைக்கப்பட்ட பிரம்மாவையும் பார்க்கிறார். பிறகு இந்த பிரம்மாவிலிருந்து கீழ் நோக்கி செல்றீர்களானால் கடல், கர்ப்போதகஷாய் விஷ்ணு இருக்கிறார். அவர் காரண கடலில் படுத்திருக்கிறார். வாசுகி என்ற நாகத்தின் மேல் படுத்திருக்கிறார். இது ஒரு திவ்யமான நாகமாக கருதப்படுகிறது. இந்த வாசுகி என்ற நாகத்தின் மேல் பகவான் கர்ப்போதகஷாய் விஷ்ணு படுத்துறங்கி இருக்கிறார். இந்த மாதிரி பல்வேறு விதமான நாகங்கள் இருக்குது. தாமரை மலரை போன்று விளங்குவதும் அகிலத்தின் முதல் உயிர்வாணிய பிரம்மதேவர் வசிக்கக்கூடியதுமான பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகம் முதல் கர்ப்போதகஷாய் விஷ்ணு வரை அனைத்தையும் அர்ஜுனனால் காண முடிந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 400 கோடி மைல்கள் மொத்தம் இந்த உலகத்துடைய மொத்த டைமென்ஷன் விஸ்தீரணம். பாதாள லோகம் கர்ப்போதகஷாய் விஷ்ணு இருக்கக்கூடிய அந்த பாதாள லோகத்திலிருந்து பிரம்மா இருக்கக்கூடிய அந்த பிரம்ம லோகம் இருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 400 கோடி மைல்.